ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பேப்பர் கப் வச்சு எப்படி டெக்கரேட்டிவ் லேம்ப் ரெடி பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரொம்பவே தப்பு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ரசத்தில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் போன வீடியோவில் செஞ்சதா இந்த வீடியோவில் காமிக்கிறேன்னா, ஏன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இங்கே கீ மாற்றத்தை காமிக்கவே இல்லைன்னு. ஸோ அதான் நான் வந்து எப்படி மாட்டுறதுன்னு காமிச்சிக்கிறேன். அவசரத்தில் ஒரு நூலை போட்டு இங்கே வீட்டோட சாவி வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து கீ ஹோல்டர். அந்த வீடியோ பார்க்கல, மேலே ஐ பட்டனில் தரேன், கீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்தமாதிரி ஒரு பலூன் எடுத்துவாங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு எடுக்கிறீங்களோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம செய்யலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா பலூன் வாங்கிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூனை வந்து நான் ஊதிட்டு அதை கொஞ்சம் டைட்டாக வந்து நாட் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டைட்டாக ஊதியாச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப்பில் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருந்தது நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அப்போலாம் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. இதோட காஸ்ட் பார்த்தோன்னா 1 ரூபி தான். கடையில் போய் கடையில் தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கப்பு வந்து அடியில் அந்த பாட்டம் மட்டும்தான் தேவை. ஸோ அந்த பாட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் காற்று கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்கும், நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பலூன் எடுத்துக்கலாம். பலூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கப்பை வந்து மேலே வச்சு ஒட்ட தான் போகிறோம். நான் வந்து ஒட்ட போகிறதும் கம் வச்சு ஒட்டலை, நான் வந்து ஸ்டாப்லர் தான் யூஸ் பண்ணி அடிக்க போகிறேன். ஸ்டாப்லர் வந்து எப்படி அடிக்கணும்னா ஒரு பாட்டமுக்கும் இன்னொரு பாட்டமுக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி அடிக்கணும். ஓகே, இந்தமாரி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம ஸ்டாப்லர் அடிக்க வேண்டியதான். நம்ம ஸ்டாப்லர் அடித்தது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கம் ஓட்டத்தாலும் ஓட்டிக்கலாம், கம் ஓட்டினா லேட்டாகும், அதனால் நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன். என்னடா அதுக்குள்ளே பலூன் கலரை மாற்றினு பார்க்காதீங்க, பலூன் வந்து வெடிச்சிடுச்சு விளையாடும் போது. சும்மா டைம் பாஸ்க்காக விளையாடி இருந்தோம். ஒரு இதிலோ பட்டு வந்து பலூன் வெடிச்சிடுச்சு. ஓகே, இந்த பலூன் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும் அந்த ஷேப்பில் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் கப்பை வச்சு நம்ம லிங்க் பண்ணி ஸ்டாப்லர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தமாரி தான் நம்ம வந்து கப்புலாம் அப்படியே லைனாக லிங்க் பண்ணி நம்ம அந்த பலூனை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறோம். கவர் பண்ணது இல்லாமல் அந்த பலூனை வந்து நம்ம வெடிக்க மாட்டோம், ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு யூஸ் ஆகும், அதனால் நான் மறுபடியும் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் கேப் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன். ஸ்டாப்லர் அடித்தது தான் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா நீங்கள் கம் ஓட்டெல்லாம் ஓட்டிக்கலாம், கம் ஓட்டெல்லாம் லேட் ஆகும். ஸோ நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் அந்த பேப்பர் கப் வச்சு பலூனோட ஃபுல்லாக கவர் பண்ணாலும் கவர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பாதியாக கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன் மட்டும் நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் கப்பை வச்சு நீங்கள் ஸ்டாப்லர் அடிச்சிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு அவ்வளோவும் இல்லை, ஸோ அதனால் பலூனோட அடிப்பகுதி மட்டும் ஒரு 10 கப்பு கேப்பு போகிற அளவுக்கு நான் வந்து விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கப்பு என்கிட்ட இல்லை, தீர்ந்துச்சு. இதுக்காக நான் ஒன்று வந்து காசு செலவு பண்ணி ஒன்று வாங்கணும்னு நினைக்கல, அப்படியே வீடியோ வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட இருந்த கப்பை எல்லாத்தையும் போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்குது, அதையும் நான் வந்து இப்போ முடிச்சிடுறேன். ஓகே, என்கிட்ட இருந்த கப்பு எல்லாத்தையும் நான் வந்து எப்படியோ ஸ்டாப்லர் அடித்து மேனேஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா இந்த இடம் மட்டும் தான் வந்து எனக்கு கப்பு இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த பலூனை வந்து நாம் வந்து இப்போ ஏர் லீக் பண்ணி விட்டுடலாம். அது வந்து அந்த முடிச்சு போட்டோம்ல, அது வந்து நான் இப்போ எடுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இதுக்கு பலூன் யூஸ் ஆகும், அதனால் அந்த பலூனை மட்டும் நான் வந்து காற்று இறக்கி விட்டுட்டேன். ஓகே, நீங்கள் காற்று ஏர் கூட்டது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பலூன் ஷேப்புக்கு வச்ச அந்த கப்புலாம் பார்த்தீங்க, பிளாஸ்டிக் கப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் ஷேப்புக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செமி சர்க்கிள் மாரி உங்களுக்கு வந்து ஒரு பவுல் மாரி கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே தான் நம்ம வந்து எல்இடி பல்பு சிஎஃப்எல் பல்பு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பல்பு வந்து ஹோல்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்தமாதிரி ஹோல்டர் எங்கள் வீட்டில் இருந்தது நான் எடுத்துக்கிறேன், உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துவாங்க. அப்புறம் எல்இடி லைட்டு கூட நீங்கள் வச்சு ரெடி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி பல்பு எடுத்துவாங்கிறேன். ஓகே, பல்ப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பல்பில் வந்து ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஒயரை நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி 2 பின் ஃப்ளக் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் வந்து நான் ஹோல்டரில் வச்சு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். நான் அது வந்து லூஸ் பண்ணிவிட்டேன். இதில் கனெக்ட் பண்ணி நான் வந்து லைட்டை வந்து எரிய வைக்க போகிறேன். ஒயர் வந்து ரெடி பண்ணியாச்சு, 2 பின் ஃப்ளக் ஒயரை வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை எப்படி நம்ம செஞ்சதோட டெக்கரேட்டிவ் லேம்ப்பு செஞ்சதோட எப்படி கனெக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து அது உள்வாட்டமாக வந்து ஃப்ளக்கை வந்து
எங்கே சென்டராக இருக்கோ அந்த சென்டராக பார்த்து நீங்கள் வந்து அந்த ஒயரை வந்து இந்த சைடு விட்டு இந்த சைடு எடுத்துக்கலாம். சென்டராக இருந்தால் பார்த்து எடுங்க, ஓகேவா? சென்டர் ஹோல் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து நான் வந்து ஒயரை வந்து உள்வாட்டமாக விட்டு வெளிவாட்டமாக எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ பல்ப் வந்து நான் ரெடி பண்ணல. இப்போ பல்ப் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு ரெடி பண்ண போகிறேன். பல்ப்பு ரெடி பண்ணிவிட்டு அது கரண்ட்டு கொடுத்தா எந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை எப்படி ரெடி பண்ணுறப்பன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸி மெத்தடில் நம்ம வந்து டெக்கரேட்டிவ் லேம்ப் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் காலண்டர் பேப்பர் வச்சு நான் டெக்கரேட்டிவ் லேம்ப் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண ஆர்டர் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.